ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஏதோ ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே விளாக். ஃபஸ்ட் எடுத்தனோட என்னடா வாட்ச் காமிச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இத்தனை மணிக்கு தான் நான் எந்திரிச்சேன். சண்டேனாலே அது ஒன்று மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெனிஃபிட். யார் சொன்னது சண்டேனா ஹாலிடே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு? அதனால் சுத்த பொய்யுங்க. இந்த பாருங்கள், எழுந்தது என்னவோ 10:45 தான். இப்போ ஆரம்பிக்கிற வேலை பொது 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 போயிட்டே இருக்குது. ஜஸ்ட் சும்மா வீடை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு அடுத்து இது துவச்சி முடிச்சு ரெண்டு நாள் ஆகுது. 2 நாளாக சேர்லேயே வச்சுருந்து மடித்தேன். அப்புறம் பார்த்தா வாஷிங் மிஷினில் ஒரு செட்டு கிடந்துச்சு. சரி, அதை எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டுட்டு செகண்ட் ரவுண்டு, இது ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சிருச்சா, இது செகண்ட் ரவுண்டு. இதை வச்சு தான் சொல்கிறாங்க சண்டே லீவு அப்படின்ட்டு. 11:30 மணிக்கு ஃபஸ்ட்டு காஃபி, பெட் காஃபி 11:30 மணிக்கு குடிச்சிட்டு சரி துணிகளை காய பிடிச்சா அப்போயே வெயில் பார்த்தா வெயில் அடித்த மாதிரியும் தெரியல, இருட்டிகிட்டு இருக்க மாதிரியும் தெரில. ஊமை வெயில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூடு ஏறுது காலில், அது மட்டும் தெரியுது. ஆனால் வெயில் அந்தளவுக்கு அடிக்கலை அப்போதைக்கு. முடிச்சுட்டு என்னடா மொட்டை மாலில் வெயிலில் பாய போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், படுத்து தூங்கலான் தான். ஏன்னா இப்போ தூக்கம் 10:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். அதனால் வெயிலில் ஒரு தூக்கத்தை போடுவோம் அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. கோதுமை ரேஷனில் வாங்கின கோதுமையை போன வாரத்துக்கு இல்லை, இது போன மாதம் ரேஷன் கோதுமை. அதை ஆல்ரெடி அரிசி காய வச்சுருந்தேன். இந்த கவரில் போட போகிறது இப்போ வாங்கினது, இந்த மாதம் வாங்கினது ரேஷனு. அதையும் அலசி போட்டு இது கழுவுனால கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு. இது தனியாக போட்டு காய வச்சு எடுத்தேன் இன்றைக்கி. ஆனால் அரைக்கலையான்றது சாயந்தரம் தான் தெரியும். இது என்ன பார்க்குறீங்களா, அடுத்த ரவுண்டு வாஷிங் மிஷினில் ஓடுனது வேறு. இது எங்கள் பிள்ளையாண்டாந்து அவரோட யூனிஃபார்ம் வந்து ஒயிட் கலரு, செம்ம லுக் பண்ணி கொண்டு வருவான். டெய்லி வேறு, வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ்லாம் கிடையாது, டெய்லி ஒயிட்டு தான். இந்த வெயிலுக்கும் அதுக்கும் வந்து உட்காந்தா அப்படியே ஊற்றுதுங்க, தாரையாக வேர்த்து. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே போகிறேன். 12 மணி ஆகிடுச்சு, 12 ஆகிடுச்சு. இன்றைக்கி அமாவாசை வேறு. என்ன சமைக்கிறது எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன சமைக்கலான்ட்டு. பார்த்தேன் சின்ன வெங்காயம் ஒரு 4 கிடந்துச்சு, பூண்டு ஒரு 4 கிடந்துச்சு. சரி, அதை போட்டு ஒரு காரக்குழம்பு வச்சுட்டு கேட்கலாம், அமாவாசைக்கு சாம்பார் தானே வைக்கணும் அப்படின்ட்டு, ஏன் காரக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்ட்டு. முந்தானத்து வெள்ளிக்கிழமை தான் சாம்பார் வச்சேன். அதை சாட்டர்டே வரைக்கும் வச்சு ஓட்டினேன் அந்த சாம்பாரை. அப்புறம்தான் சரின்னு சொல்லி காரக்குழம்பு வச்சாச்சு. அடுப்படிக்கில் போனதால நம்மளுக்கு நிறைய ஞாபகங்கள் வரும். அந்த மாதிரி தான் அடுப்படிக்கில் போனதுக்கு அப்புறம் தான் தண்ணி இல்லைன்றதே எனக்கு தெரியுது. சரி, போய் ஒரு கேன் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நிறுத்தி நிதானமாக உட்காந்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணேன். உட்காந்து சின்ன வெங்காயத்தில் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், ஆனால் அதை கட் பண்ணி எடுக்கிறது பெரிய ப்ராசஸ். அப்புறம் சரி குழம்பு வச்சுருவோம் அப்படின்னு குழம்ப வச்சேன். என் பிள்ளைக்கு அந்த கிச்சனை பார்த்துட்டு, அம்மா நிஜமாக காரக்குழம்பா, அம்மா நிஜமாக காரக்குழம்பா. ஆமாடா நிஜமாக காரக்குழம்பு தான், வேறு வழி இல்லை, உனக்கு நான் ரசம் வச்சு தரேன் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு காரக்குழம்பு ரசமும் அப்புறம் அப்பளமும் பொரிச்சு கொடுத்தேன். ஃபைனலாக வந்து சமையல் வேலை கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி முடிஞ்சிச்சு. ரசத்தை வச்சு முடிச்சுட்டு அந்த நேரத்தில் தான் அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. சரி, அம்மாவுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுப்போம். ஒரே ஆட்டம், அம்மாவுக்கும் பேரனுக்கும் பேசிட்டு ஆட்டம் முடிச்சுட்டு இருந்தாங்களா. 1 மணி ஆச்சுங்க. மாடியில் போய் அந்த கோதுமையை கிளறி விடலான்னு போனால் துணி காஞ்சிருச்சு. அப்போ எந்த அளவுக்கு வெயில் அடிச்சுக்கும் பாருங்கள். சரி, எடுத்த துணிகளை எடுத்துகிட்டு வந்து மடித்து வச்சுட்டு காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு, அம்மாவாசை இல்லை சரி காக்காவுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு ஒயிட் யூனிஃபார்மை துவைக்கிறதுக்கு உட்காந்துட்டாங்க. அது என்ன 4 மணி நேரம் தான் துவைச்சிடலாம், ஆனால் அழுக்கு தான். ஆளா சோப் போட்டு தேய்ன்னு தேய்ச்சி எடுத்தேன். அப்புறம் சாப்பாடு, காரக்குழம்பு, ரசம், அப்புறம் கடைசியாக ஃபைனலாக அப்பளம். இந்த பூண்டு குழம்பு வைக்கும்போது தயிர் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும், அது நம்மளோட காம்பினேஷன். ஸோ அதுக்காக ஒரு தயிர் வாங்கிட்டு வந்துட்டு மதியானம் ஆகிடுச்சு. சரி, விளக்கேற்றிடுவோம். விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு, இதுதான் எங்கள் அத்தை மாமா. அவங்க 2 பேருமே இல்லை, அவங்களுக்காக தான் இருக்கிறது, இவங்களுக்காக தாங்க விரதம் பிடிக்கிறது. அப்பாடான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அந்த ஏசி ரூம்குள்ளே வந்து நுழையும் போது ஒரு சுகம் இருக்குது பாருங்கள். அப்பாடா, சொல்லவே முடியாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.